வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே நீங்கள் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். யார் என்ன செய்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே நேர்மை என்பதை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். விட்டு கொடுக்காமல் எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போக வேண்டும் என்று நினைத்த ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய நேர்மையை கேலி செய்த நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. நீங்க எப்பொழுதுமே உண்மையை பேசுவீங்க. அது சிலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கும். ஆனால் அதனை சிலர் பலவீனமாக எடுத்துக்கொள்வாங்க. ஆனா நீங்க எப்பொழுதுமே யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் அந்த ஒரு இடத்தில் மட்டும் நீங்கள் உண்மையை பேசி விடுவீர்கள். பொய் என்பது பேசினால் உங்களுக்கே வாயானது கூச ஆரம்பித்து விடும். ஏன் அப்படின்னா, ஒருவன் செய்யாத தவறை நாம் ஏன் செய்தோம் என்று கூற வேண்டும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடி, நம்ம மட்டும் ஏன் இந்த மாதிரி பொய் கூறுகிறோம் என்கிற மாதிரியான சில எண்ணங்களுக்கு நீங்க போய்விடுவீங்க. சிலர் அதை பலவீனமாக உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் உங்களுடைய நேர்மையை கூட கேலி செய்திருப்பார்கள். நீங்க எப்பொழுது பார்த்தாலும் நேர்மை. நீங்க யாருக்காவது உழைத்து கொண்டு இருக்கீங்க, அந்த ஒரு முதலாளியோ அது உங்களுக்கு தெரிந்தவங்களோ உறவினர்களோ அவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கணும். அவங்க எந்த விதமான விஷயங்களும் நம்ம ஏமாற்றக்கூடாது. முக்கியமா பண விஷயத்தில் நீங்கள் ஏமாற்றவே மாட்டீங்க. யாரை நம்பி நம்ம பணத்தை கொடுக்குறோமோ இல்லையோ, இந்த மேஷம் ராசி நபர்களை நம்பி, ஆண்களையும் சரி பெண்களையும் சரி, அவர்களை நம்பி நம்ம பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்த பணம் அப்படியே நம்மளிடம் சேர்ந்து விடுங்க. ஏன் இப்படி கூறுகிறேன் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில பணத்தை எப்பொழுதும் ஏமாற்றவே மாட்டீர்கள். பணத்தை ஏமாற்றாமல் உண்மையாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கணக்கை ஒப்படைத்து விடுவீர்கள். அதனால மட்டும்தான் நீங்க மேஷம் ராசி நபர்களை மட்டும்தாங்க எப்பொழுதுமே முழுமையாக நம்பவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு சில நேரங்கள்ல வலியாக கூட இருந்திருக்கும். நான் தவறாக இருக்கிறேன்னா என்கிற மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். உங்களுடைய நேர்மையை சிலர் கேலி செய்வாங்க. அந்த கேலியை பார்த்து உங்களுடைய மனதிற்குள் இந்த மாதிரி தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகம் சில நேரங்களில் பொய் பேசுவாரை மட்டும்தாங்க ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அவங்க கூடயும் சேர்ந்து இவங்க பொய் பேசி அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் இந்த ஒரு உலகம் எப்பொழுதுமே பாராட்டி கொண்டிருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தனியான ஒரு நபர்கள், மற்றவர்களின் பேச்சை கேட்காம சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். அதனால உங்களுடைய இந்த உலகம் உங்களை சில நேரங்களில் பொய் பேசுபவங்களை ஏற்றுக்கொண்டு உண்மை பேசுவரை சோதிக்கும். அந்த உண்மை பேசுபவராகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். உங்களைத்தான் இந்த ஒரு உலகம் சோதித்து கொண்டிருக்கும். உங்களுடைய நேர்மை தாங்க உங்களுடைய சக்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதனை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமைக்கும் எவ்வளவு அழிவையும் சந்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது போய்விடும். ஆனால் இது உடனே உங்களுக்கு மதிப்பை கொடுக்காது. ஆனால் ஒரு நாள் அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில போக போக நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க பேசாமல் இருந்ததால் தான் அவமானம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாயிருக்கும். பல சமயங்களில் நீங்கள் அமைதியாகத்தாங்க வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. சண்டையை தவிர்க்கவும், பிரச்சனைகள் வேண்டாம் என்றும் நினைத்து கொண்டு, ஆனால் ஆரம்பத்தில் பிரச்சனை வேண்டும், என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. இப்போ வாழ்க்கையும் உங்களுடைய காலங்களும் போக போக எதற்கு நம்ம தேவையில்லாமல் பிரச்சனைகளில் ஈடுபட்டு கொண்டு நம்ம அமைதியாக இருப்போம், நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்துவிட்டது, அதை பார்த்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து கொண்டு போகலாம் என்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள எதுவுமே வேண்டாம் என்று விலகி வாழ்வீர்கள். ஆனா உங்களுடைய அமைதி தான் சிலருக்கு ஒரு வாய்ப்பாக மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி சில நபர்களிடம் சண்டை போட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய அமைதியை பார்த்து அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை பழிவாக வேண்டும் என்று வருவார்கள். அவர்கள் உங்களை மேலும் மேலும் அவமானப்படுத்தி கொண்டும் இருப்பார்கள். நீங்க பேசவில்லை என்பதால் அவர்கள் தங்களுடைய எல்லையை மீறி தேவையில்லாத வார்த்தைகளில் பேச ஆரம்பிப்பாங்க. அதனை கேட்டு உங்களுக்கு கோபம் வரத்தாங்க செய்யும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். அமைதி என்பது நல்லது, ஆனால் எல்லா நேரத்திலும் அமைதி சரியான ஒரு தீர்வாக இருக்காது. சில நேரங்களில் உங்களுடைய குரல் கேட்கப்பட வேண்டும் என்பதை நீங்களே உணரவ ஆரம்பிப்பீங்க. அந்த இடத்தில் நீங்கள் பேசினால் மட்டுமே உங்களுக்கான ஒரு மதிப்பு என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால வேறு வழி இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு இடத்தில் பேசுவீங்க. உங்களுடைய நம்பிக்கை உடைந்த நாள் எல்லோருக்கும் முன்பு உங்களுடைய நம்பிக்கை உடைந்து போயிருக்கும். நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்பியிருப்பீங்க. அவரிடம் உங்களுடைய மனதை திறந்தம் கொடுத்திருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் அதே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. அது எல்லோருக்கும் முன் நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கும். நீங்கள் யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கு கூட சென்று இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்தி கொடுத்திருக்கும். நம்பிக்கை கொடுப்பது தவறு கிடையாது, ஆனால் அதை யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் என்பதை உங்களுக்கு நிச்சயமாக புரிய வைத்திருக்கும். ஆமாங்க, உண்மைக்குமே நம்பிக்கை யாருக்குனாலும் கொடுக்கலாம். ஆனா அது நீங்க எப்படி கொடுக்கீங்க, யாரை நம்பி கொடுக்கீங்க என்பதில் கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய கண்ணீரை கூட புரிந்து கொள்ளாத உலகம் இந்த உலகத்தில் இருக்குங்க. நீங்க அழுத போது யாரும் அதனை கவனித்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய வழி கூட யாருக்குமே தெரியாமல்
சிரிக்காமல் இருந்திருக்கும். நீங்கள் சிரித்தீர்கள், ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் இருக்கக்கூடிய கண்ணீரை யாருமே புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு உலகம் எப்போதுமே உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாதுங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், எங்களுடைய பெற்றோரால் கூட உங்களுடைய உணர்ச்சிகளை எப்போதுமே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதனால் உங்களுடைய உணர்ச்சி தவறாகி விடாது. இந்த ஒரு அனுபவம் உங்களை உள்ளிருந்து இன்னும் வலிமையான ஒரு நபராக மாற்றிக்கொண்டே இருக்குமே தவிர உங்களை ஒருபோதும் அழிவுக்கு கொண்டு போகாதுங்க. நீங்க தனியாக இருந்தாலும் நீங்கள் தளராமல் தாங்க இருப்பீங்க. யாரை நம்பியும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய சொந்த காலில் எப்பொழுதுமே நீங்க நிற்பீங்க. அப்படி நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கா, நடக்கவில்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் பெரிய லாபமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிகளும் உடனே உங்களுக்கு பலன் தருவது கிடையாது. இந்த மேஷம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு அதிகமாக உழைப்பீர்கள். எந்த வழிகளெல்லாம் போனால் நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையும் நீங்கள் ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்பீங்க. ஆனால் அதுல எதுக்கும் நீங்க அடிக்ட் ஆக மாட்டீங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் உங்களை பல முறை மனமுடைய வைத்திருக்கும். ஆனாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து இப்போது ஒரு பெரிய ஒரு லாபமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க எப்போதுமே எல்லா விஷயங்களிலும் முயற்சி செய்து விடுவீர்கள். ஒரு வேலைக்கு போய் நமக்கு செட் ஆகுதா இல்லையா, அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கு, இனி எல்லாத்தையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறைகள் கலந்துரைந்து அந்த ஒரு வேலைகளிலும் 1 மாதங்கள் 2 மாதங்கள் 6 மாதங்கள் 1 வருடங்கள் கூட இருப்பீங்க. ஆனா அதற்கு மேல அந்த ஒரு வேலை பிடிக்கவில்லை அப்படின்னா உடனே கிளம்பி வந்துடுவீங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆனா நீங்க இப்போதைக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்கும் இனிமே பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்று யோசித்து அதற்கான முடிவுகளை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை இனிமே தேடி கொடுக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் செய்வீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பணமாக எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். லாபம் என்பது பணமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பெயரும் மதிப்பாகவும் கூட இருக்கலாம். ஒரு பெரிய வாய்ப்பு கூட உங்களை தேடி வரலாம். லாபம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது பணமாக வருமோ, பெயராக வருமோ, இல்லைன்னா ஏதாவது இடமாக வருமோ, எதுவாக வரும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக ஒரு லாபம் உங்களுக்கு நிச்சயமாக அடித்தே தீருங்க. இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் விட்டு விடாமல் தொடர்ந்து செய்த முயற்சி தாங்க. நீங்க எப்பொழுதெல்லாம் ஒரு முயற்சியை தொடர்ந்து 1 வருடங்கள் 2 வருடங்களுக்கு மேல செய்து கொண்டே இருக்கீங்களோ அதுல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது உங்களால நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்து விடுங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு நேரத்திலும் நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபராக மாறியும் ஒரு நிலைத்தன்மையான ஒரு நபராக நீங்க இருந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரமும் அவார்டும் நிச்சயமாக கிடைத்து விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது இனிமேல் உருவாக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எது செய்கிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் நல்லது நடக்கும், அடுத்த நாள் கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில யாருமே தடுத்து நிறுத்த முடியாத ஒரு முடிவானது வந்துவிட்டது. அதனால் நீங்கள் தொடங்கியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாக மட்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை என்பது உருவாக ஆரம்பிக்கும். அது வேலை, பணம், உறவுகள் அனைத்திலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போக வைக்குங்க. அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் செய்வீர்கள். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்வீங்க. வாழ்க்கையை நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நம்ம தேடி போகணும் என்று எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர ஆரம்பிக்குங்க. சரியான முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி கொடுக்கும். முன்பு நீங்கள் எடுத்த சில முடிவுகள் தவறாக இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அது உங்களுக்கு சில தோல்விகளை கூட நிச்சயமாக கொடுத்திருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் இப்போது உங்களை ஒரு சின்ன சின்ன முடிவுகளை இனிமேல் நல்லா எடுக்க வைக்குங்க. இனி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளும் உங்களுடைய எதிர்காலத்தை நேர்மறையாக மாற்றி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க அடைந்த துன்பங்கள், இதுவரைக்கும் நீங்க பார்த்த எல்லா விதமான விஷயங்களும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க பார்த்து கொண்டிருந்த வேலையை அப்படியே பார்த்து கொண்டிருங்கள். முடிந்தால் இன்னும் கடினமான உழைப்பை போடுங்கள். மற்ற நபர்களின் வாழ்க்கையில் தலையிடாமல் நம்முடைய வாழ்க்கை உண்டு, நீங்கள் உண்டு என்று இருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போய்விடுங்க. நீங்கள் யோசித்து எதையாவது முடிவு செய்தீர்கள் என்றால் சரியான நேரத்தில் அதற்கான வாய்ப்பும் நேரமும் உங்களுக்கு வந்து சேருங்க. இதற்கான காரணம் நீங்கள் உங்களுடைய கடந்த கால தவறுகளை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்வீங்க. நீங்க நினைத்த வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கமாக மாறும். நீங்கள் மனதில் நினைத்த ஒரு வாழ்க்கையானது இருந்திருக்கும். அமைதி, நிலைத்தன்மை, வெற்றி, அது ஒரு கனவாகவே இருந்திருக்கும்.
ஆனால் இப்போது அந்த கனவு நிஜமாகக்கூடிய ஒரு பாதையில் நகர ஆரம்பிக்கும். இது திடீரென்று ஏற்படுவது கிடையாது. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும். பழைய விஷயங்களை விட்டுட்டு புதிய விஷயங்களை தேடி நீங்க போக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்ற தயாராக இருக்கும். நீங்கள் அதற்கான தயாரான ஒரு மனிதராக மாற வேண்டும். மாறிவிட்டால் போதும், உங்களுடைய வாழ்க்கை நல்ல நல்ல பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக காத்திருந்து பாருங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.